ஆமா ஏதோ 5 நிமிஷத்துல கால் பண்ண சொல்றேன் சரியா? மறுபடியும் நீ எதுக்கு நான் போனை எடுத்த? அவனுக்கு என்ன தாண்டா ஆச்சு? அங்க என்னதான் நடக்குது? சரி நான் சிக்னல் கிட்ட இருக்கேன். போலீஸ் பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும். சரியா? நான் பண்ண சொல்றேன். ஐயோ சிஸ்டர் சென்டிமெண்ட். இங்க கார் சென்டிமெண்ட். இன்ஜின் ஆஃப் பண்ணு. டீசல் போகுது. நிறுத்தினா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா? டேய் போலீஸ்டா. ஐயோ போலீஸ். டேய் அவ கார் ஓடிக்க போறா. நீ முதல்ல போட போடு. நீ வாயை மூடு. அவன் பாக்குறான். டேய் அசையாம உட்காருங்க. போதும். ஒண்ணு ஆகாது. டேய் முதல்ல நான் தானே தெரியுமே. பாகாம சுட்டா கூட ஏன் தலையில தானே படும். யாரா இந்த பொண்ணையா நம்மளையா காரியம் முதல்ல கிளாரிட்டியா சொல்றா. சொன்ன பிரபு தண்டிப்பாரு. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த போலீஸ் நம்மள தண்டிச்சிருவாரு. வாங்க சைலண்டா இருக்க சொன்னா ஏடா இப்படி கத்துறீங்க? சைலண்டா இருக்கடா. ஐடியா. டேய் போடா நீ. சீக்கிரம் போ. ஏய் நில்றா. ஏய் நில்லுடா டேய். மாட்னிங்க மவன காலிடா. பிரபு காப்பாத்துப்பா. ஏய் டேய் பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுடா. 2-3 தடவை அமுத்துறா நிக்கும். என்ன? எத்தனை வாட்டி நீ ட்ரை பண்ண? 2-3 தடவை ட்ரை பண்ணு. 2-3 கரெக்டா சொல்லு. நீ என்ன பேசுறன்னு உனக்காவது புரியுதாடா? கரெக்டா சொல்லு. 2-3 2 தடவை. இன்னொரு தடவை ட்ரை பண்ண ஒர்க் அவுட் ஆகும். டேய் என்னடா இது? சில்க். பாத்து. எதுக்குடா கத்துன? என் காரை நீ சாணியில ஏத்திட்ட. டேய் இப்ப சாணிலாம் முக்கியமாடா. எங்க தாத்தா கொடுத்த கார் இது. சில்க் காரு. ஏய் மரியாதையா வண்டியை நிறுத்து. ஏய் நிறுத்துன்னு சொல்றேன்ல. ஏய் நிறுத்துடா. நிறுத்து. ஏய் நிறுத்துடா. வேணாண்ணா. எடு. ஆன் பண்ற. அவன் போனுண்ணா. அவன் அப்பா அண்ணா. வேணாண்ணா. லவுட் ஸ்பீக்கர்ல போடுற. இவ்வளவு நேரமா என்னடா பண்ணிட்டு இருக்க? திருட்டு பையில போன் எடுக்கல. கஸ்டமர் வர டைம் ஆயிடுச்சுடா. வண்டியை எங்க எடுத்துட்டு போன? நீ இன்டர்வியூக்கு போனியா இல்ல தருது வைக்க கூட சேர்ந்து சுத்த போயிருக்கியா? சொல்றா. எந்த திருட்டு கமநாட்டிகளோட நீ சுத்திக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதை வண்டிக்கு கொண்டு வந்து விட்டுரு. ஏன்டா பேச மாட்டேங்கிற? சைலன்சர் போன வண்டி மாதிரி நீ ஏன்டா சைலண்டா இருக்க? சொல்றா. தட்ட கருமந்திரமே உதவாக்கற. 1ஆம் நம்பர் உதவாக்கற. நீ எங்கடா இருக்க? பைத்தியக்கார பயல. ஒழுங்கு மரியாதை வண்டியை கொண்டு வந்து சேர்த்துரு. ஆஃப் பண்றா. வேண்டாம் மேனா. ஆஃப் பண்றா. ஆஃப் பண்ணு. லூசாடா நீ. மாசாவை ஏன்டா தால் மேல ஊத்துன? காலையில நீ அடிச்சல, அத பத்தி நானும் அடிச்சேன். அறிவு கட்டவனே. அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? போலீஸ்கார மேல யாராவது ஊத்துவாங்களா? இதுல பெரிய கிட்னாப்பர்ஸ்னு பில்டப் வேற. நீ என்ன சொன்ன? பிரேக் அடிச்சா 2 தடவை இல்லனா 3 தடவை நிக்குமா? இது என்ன பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற ட்ரெயினா? சில்கா இது பல்க். டேய் மவனே 10 மினிட்ஸ் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள காரை ரெடி பண்ணு. 10 நிமிஷத்துல எப்படி ரெடி ஆகும்? கார் ஓடுற கண்டிஷன்ல இருக்கா? லாஜிக்கா பேசுறா. என்னடா ரியாக்ஷனே இல்ல?
என்னடா அப்படி நிக்கிற? நீ இப்படிலாம் சொன்னா கேட்க மாட்டடா. ஏய், வேணாம், பண்ணுவா. பண்றேன் 5 minutes ரெடி பண்றேன் 5 minutes. தண்ணி வேணுமா? கேடுகிட்ட பசங்களா, பொண்ணுங்களை கிட்னாப் பண்றீங்களாடா? நாசமா போயிடுவீங்கடா. பெரலிசிஸ் வரண்டா உங்களுக்கு. ஸ்வைன் ஃப்ளூ வந்து சாவீங்க. பர்ட் ஃப்ளூ வந்து சாவீங்க. கேன்சர் வந்து சாவீங்க. எதுவும் பண்ணாமலே எய்ட்ஸ் வந்து சாவீங்க. குஷ்டரோகம் வந்து ரோட்ல அலைவீங்க. உலகத்துல இருக்கிற எல்லா நோயும் உங்களுக்கு வரும்டா. கோயிலுக்கு முன்னாடி பிச்சை எடுப்பீங்க. கண்டிப்பா அனுபவிப்பீங்க. ஒரு பொண்ணு. அம்மா மாரியாத்தா, நான் சொல்றதை கேளு. நான் ஒண்ணும் கிட்னாப்பர் கிடையாது. என் நேரம் நல்லா இல்லாம தான் நான் இப்படி பண்ணேன். அங்க என் ஃப்ரெண்டு மாட்டிட்டு சாவறான். அதான் வேற வழி இல்லாம நான் இப்படி செஞ்சேன். அப்பா முடியல. திட்டுறதுல பிஜி பண்ணிருக்கா போல இருக்கு. என்ன தண்ணியா? திட்டக்கூடாது. ப்ராமிஸ்? ஓகே ஓகே. உங்க கோவம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஃப்ரெண்டோட உயிருக்காக தான். ஆமா, யாருங்க நீங்க? உங்களை எதுக்கு கிட்னாப் பண்ணாங்க? எக்ஸ்பிரஷனே கொடுக்கலன்னா எனக்கு எப்படிங்க புரியும்? மாப்பிள ஓடி போயிட்டான்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இதெல்லாம் சந்தோஷப்படுற விஷயமா? ஏய், உங்க இஷ்டப்படி எல்லாம் கத்தாதீங்க. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உங்களை எல்லாம் அடிக்காம பேசிட்டு இருக்கேன் பாத்தியா? அதுவே மரியாதை கொடுக்குற மாதிரி தான். இவ்வளவு மரியாதை கொடுத்தனால தான் நீங்க தலைக்கு மேல ஏறி ஆடிட்டு இருக்கீங்க. என்ன பொண்ணு வீட்டுக்காரனா இருந்து ரொம்ப ஓவரா பேசுற? ஏய், மாப்பிள பையனே ஓடி போனதுக்கு அப்புறம் பொண்ணு என்ன பையன் என்னடா? முதல்ல பணத்தை வச்சுட்டு கிளம்புங்க. திடீர்னு 10 கோடி கேட்டு நாங்க எங்க போவோம் தம்பி? என்னடா எல்லாரும் சேர்ந்து நாலு ஆடியங்களை ஏமாத்திட்டீங்களா? எப்படா கொடுத்தா? எப்ப கொடுத்தா? பையன் பொறுக்க பாத்தியா? என்ன நினைச்சிட்டு நீ? ஏய், யார் உயிரோட போக மாட்டீங்க? அப்படி கிட்னாப் பண்ண என்ன நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணி காப்பாத்துனீங்க. அங்கிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்குள்ள மறுபடியும் நீங்க வந்து கிட்னாப் பண்ணிட்டீங்க. சாரிங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு உயிரை காப்பாற்றணும்னு தான் உங்களை கிட்னாப் பண்ணேன். உங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. என்ன சவுண்ட் அது? அது ஃப்ரண்ட்ல ரிப்பேர் பண்ணா பேக்ல சத்தம். சவுண்ட் டிக்கில இருந்து வருது. ஆமால. Oh Lord. தண்ணி குடுங்க. தாகுமா இருக்கு. ரெண்டு போகுது. அப்பா. ஃபாதர், எங்க நிலைமையை பார்த்து எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களா ஃபாதர்? இல்ல, டிக்கில இருந்து வந்திருக்காரு. நீங்க எப்படி டிக்கில ஃபாதர்? நல்ல क्वेश्चन மை டியர் சன். மார்னிங் சர்ச்சுக்கு வந்திருந்தீங்கல்ல, அப்ப டிக்கில படுத்து தூங்குனீங்களா ஃபாதர்? ஆட கூறுகட்ட குப்பா, டிக்கில எவனா தூங்குவானடா? நடந்ததை சொல்றேன். ஃபாதர், ஃபாதர். எஸ் மை டியர் சன். எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் தலைவலியா இருக்கு ஃபாதர். கஷ்டமும் நஷ்டமும் மட்டுமே இருக்கு, கலர்ஃபுல்லே இருக்க மாட்டேங்குது ஃபாதர். சிம்பிளா சொல்லணும்னா என் வாழ்க்கை தாப்பால் இல்லாத பாத்ரூம் கதவு மாதிரி ஆயிடுச்சு ஃபாதர். கவலைப்படாத தம்பி, ஆண்டவனின் சேவகனான இந்த ஃபாதர் உன்னை வாழ்த்துறேன். யூ ஆர் வெரி லக்கி. அப்படின்னா உங்க பிளெஸிங்ஸ் வெரி லக்கியா ஃபாதர்? 100% லக்கி மை சன். ஃபாதர், எஸ். இது ஒரு நிமிஷம் பிடிங்க. யா, தேங்க்யூ ஃபாதர். ஃபாதர், எஸ். இத ஒரு தடவை மோந்து பாக்குறீங்களா?
என்னது இது மை டியர் சன்? புது நியூ ஃப்ளேவர். ஃப்ளேவர். மோந்து பாத்துருவோம். என்னாச்சு மை டியர் சன்? பேட் ஸ்மெல் மாதிரி இருக்கு. ஐ நோ ஃபாதர். யூ நோ? எஸ். ஐயோ, குழந்தையெல்லாம் அப்படி அடிக்க கூடாது. உனக்கு பைத்தியமா என்ன? கூட்டிட்டு வந்தா சரி, ஃப்ரெண்ட் சீட்ல உட்கார வைக்காம டிக்கில உட்கார வச்சிருக்க ஃபாதர். மன்னிச்சிருங்க ஃபாதர், இந்த பாவி பண்ண பாவத்துக்கு எங்களை மன்னிச்சிருங்க ஃபாதர். மை டியர் சன், இங்க இருக்கிற பிள்ளைகள் எல்லாருலயுமே நீ ஒருத்தன் தான் நல்லவன். நல்லவங்களா? நீங்க எங்களை திட்டினீங்களா ஃபாதர்? நான் ஒருத்தேன்னு தான் சொன்னேன். நீயா கற்பனை பண்ணிக்காத. அவனுக்கு எதுவும் புரியாது ஃபாதர், அவனை மன்னிச்சிருங்க ஃபாதர். டேய் காட்டு பண்ணி, நான் என்ன இங்கிலீஷ்லயே பேசுறேன், தமிழ்ல தானடா பேசுறேன். பரவாயில்ல தம்பி, இந்த ஊர்ல நிறைய பேருக்கு தமிழே தெரிய மாட்டேங்குது. நாங்க பண்ண இந்த பாவ காரியத்துக்கு பிராயச்சித்தம் என்ன ஃபாதர்? மை டியர் சன், ½ அன் அவர்க்குள்ள நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும். இன் டைம்ல நீங்க என்ன சர்ச்சுக்கு கூட்டு போய் விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பிரபு உங்களை மன்னிச்சிருவார். ஓகே ஃபாதர். Praise பிரைஸ் the தி லார்ட். ஏய் என்ன விளையாட்டா இருக்க உனக்கு? அவர் சொல்றது நீ கேக்குறது இது என்ன டாக்ஸி சர்வீஸ் நினைச்சியா? அந்த பொண்ணு டிராப் பண்ணாம எங்கேயும் போக கூடாது. நானும் என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டு தான் வந்திருக்கேன். உன்னோட அதை விட இம்பார்ட்டன்ட்டா? பிரதர், முதல்ல ஃபாதர் டேய் மெண்டல். ஃபாதர் அந்த ஃபங்க்ஷன் கூட்டிட்டு போனா ஃபாதருக்கு அட்வான்டேஜ். டீல ஓகே பண்ணா நமக்கு அட்வான்டேஜ். ஃபாதர், பிரதர் சொன்ன மாதிரி செஞ்சிருங்க. யேசுநாதா, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சமும் சரியில்லை. நான் ஒரு நல்ல காரியத்துக்கு போய் ஆகணும். தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்யுங்க. ஹலோ, இப்போ என் வேலை தான் இம்பார்ட்டன்ட். என்னை தாண்டி இந்த கார் எங்கேயும் போவாது. நான் தான் வண்டி ஓட்டுவேன். வாயை மூடிட்டு ஏறுங்க. இயேசுநாதர் பேசினால் அவர் என்ன பேசுவார்? ஏழை நெஞ்சம் அமைதி கொள்ள என்ன கூறு? பொன்மேனி உருகுதா? உருகுது. என்ன ஆசை? பெருகுது. உருகுது. பொன்மேனி உருகுதே. என்ன ஆசை? பெருகுதே. ஏதேதோ நினைவு தோணுதே. எங்கெங்கேயோ இதயம் My dear son, போகுதே. அந்த பாட்டை நிறுத்துறீங்களா? ரேடியோ கத்துறதும் நீங்க கத்துறதும் கேட்கவே சகிக்கல. நிறுத்துக்காத. என்னையா இதெல்லாம் கொடுமை? பிரபு, இந்த பாவப்பட்ட ஜென்மங்களை நீங்க தான் மன்னிக்கணும். இங்க பாருங்க பிரபு, அதே கருணையை எங்க மேல காட்டி ஃபாதரை சீக்கிரமா அனுப்பி வச்சிருங்க. எங்க? சர்ச்சுக்கு. மை டியர் சன், நம்ம பிரபு என்ன சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா? யாருக்கு சார் தெரியும்? எனக்கு தெரியும் ஃபாதர். ஸ்பீட் கில்ஸ்னு சொல்லியிருக்காரு. அதான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். மூக்கு முடப்பா இருந்தா இப்படி எல்லாம் தான் யோசிக்க தோணும். மை டியர் சன், நான் சொல்றது இந்த வண்டியை பத்தி இல்ல, வாழ்க்கைங்கிற வண்டியை பத்தி. எனக்கு அதை பத்தி கூட தெரியாதுங்க. அதனாலதான் பிரபு நமக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்காரு. அதுதான் உத்தமமான வழி. ஃபாதர், உங்க பேர் என்ன ஃபாதர்? ஐ எம் பால். அடுப்பாலா மாட்டுப்பாலா? கழுதோ பால்ரா, கடற்கார பயல. ஏய் வாய் மூடு. சாரி ஃபாதர். இங்க பாரு மை டியர் சன், அந்த பொண்ணுடைய கதையை கேட்டல்ல? கேட்டேன். அந்த பொண்ணுடைய இதய துடிச்சல் உனக்கு கேட்டுச்சா? இல்லங்க. இல்ல உனக்கு இதயம்னு ஒண்ணு இருக்கா? இருந்திருக்கலாம். இருந்திருக்கலாமா? அப்படி ஒண்ணு இருந்தா அந்த பொண்ணுடைய இதய துடிப்பு இந்நேரம் உனக்கு சும்மா கேட்டிருக்கணும். இருங்க ஃபாதர். ஒரு பொண்ணு அடிக்க கிளம்பி இன்னொரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்க. இப்போ என் ஃப்ரெண்டை எப்படி காப்பாத்துறது? இந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கு. இதுல நீங்க வேற. இன்னொரு பொண்ணு அடிக்கணுமா? எனி ஃபிளாஷ்பேக்? என் பேரு ராம். மெர்சிடிஸ் பென்ஸில் டெலிவரி டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஹாப்பியாக போயிட்டு இருந்தேன் என் லைஃப்பில். அழகான ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஒரு பொண்ணு வந்தா. ஹாய். I'm coming from an organization called Save a Child. So we would like you to donate as much as you can, please. Hello? Yeah. Just give me a second. Sorry, I'm not carrying any cash with me. It's okay. உங்க சிரிப்பே போதும். இந்த மாதிரி தருணங்கள், இந்த மாதிரி நாட்கள் உன் கூட இந்த மாதிரி லைஃப் லாங் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா இவ்வளோ பெரிய கார் வச்சிருக்கிறவங்களோட மனசு இவ்வளோ பெருசா இருக்குன்னு நான் எப்பவும் நினைச்சு கூட பார்த்ததில்ல.
அது தப்புன்னு நீ ப்ரூவ் பண்ணிட்ட. ஐ திங்க் ஐம் இன் லவ் வித் யூ. சாரி, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காரெல்லாம் என்னோடது இல்ல. நான் ஜஸ்ட் டிரைவர் மட்டும் தான். பென்ச் ஷோரூம்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். மாயா, காலையில இருந்து ஃபோன் பண்றேன், பிக் பண்ணவே மாட்டேங்கிற. நான் பார்க்கல. அது யாரு கார்ல? ஓ, நீ பார்த்துட்டியா? மறுபடியும் கால் பண்ணுவேன்னு எவ்வளவு வெயிட் பண்ண தெரியுமா? ஹலோ, நீ வெயிட் பண்ண வேண்டியது கார்ல, அது கூட டிரைவரா. வாட்? என்ன என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? எனக்கு காரை காட்டி என்னை ஏமாத்தி கரெக்ட் டைம்ல உண்மையை சொன்னா நான் அட்ஜஸ்ட் ஆயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்ல. எனிவேஸ், எனக்கு கல்யாணம் அந்த கார்ல வந்தவன் கூட தான், அண்ட் கார் வச்சிருக்கிறவன் கூட தான். கன்வின்ஸ் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாத ப்ளீஸ். நீ அழக பார்த்து லவ் பண்ண, நான் உன் காரை பார்த்து லவ் பண்ண, அவ்வளவுதான். அவன்கிட்ட கார் இருக்குல்ல. அண்ட் பை தி வே, கார்டு கொடுத்தேன்னு கல்யாணத்துக்குலாம் வந்துடாத. பாய். ஓ, பை தி வே, இதுக்கப்புறம் யாராவது கார்ல ஏறினாங்கன்னா மனசு கேட்காத, பணத்தை கேளு. அட்லீஸ்ட் செலவு காய்ச்சல் ஆகும்ல உனக்கு. சர்ச்சு வந்தாச்சா? ஃபாதர், சர்ச் இன்னும் வரல. இன்னும் வரலையா? அப்புறம் எதுக்கு காரை நிறுத்துனீங்க? என்னதும் சேம் டு சேம் லவ் ஸ்டோரி ப்ரோ. உனக்கு கார் இல்லைன்னு விட்டுட்டா, எனக்கு பிரெயின் இல்லைன்னு விட்டுட்டா. நீ அந்த பொண்ணு அடிக்கிறதுக்கு ரெடியா தானே இருக்க? வா போய் அடிச்சுட்டு வந்துடலாம். டேய், இப்ப அவளை அடிக்கிறத விட என் ஃப்ரெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டச் பண்ணிட்ட ப்ரோ. இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு ரிஸ்க் வேண்டாம். நடுவில் டிராப் பண்ண முடியாதுல்ல? அதுக்குன்னு ரோட்ல விட்டு போக முடியாதுல்ல. மை டியர் சன்ஸ், நீங்க ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி என்ன மறந்துட்டீங்களே. ஃபாதர், இவர் வேதனையை புரிஞ்சிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஃபாதர். மை டியர் சன் ஆல்பர்ட், ஹெல்ப் பண்றதுக்கு இது என்ன நல்ல காரியமா? சாத்தான்கள் பண்ணக்கூடியது. அந்த மாதிரி காரியத்துக்கு ஹெல்ப் பண்ணவே கூடாது. ஆனா ஃபாதர், கொஞ்சம். ஆல்பர்ட், பாவம் பண்றவன் மட்டும் இல்ல, பாவத்தை பண்ணக்கூடியவனை சப்போர்ட் பண்ணாலும் பிரபு தண்டிச்சிருவாரு. ஆமா ஃபாதர், பிரபு தண்டிப்பாரு. ஃபாதரை சர்ச்சில் விட்டுட்டு வந்துருவோம். வாயமுறா, பொண்ணுன்னா அழுவுறது, ஃபாதர்னா பயப்படுறது. பிரதர், இவன் நிறுத்த மாட்டான், ஃபாதர் கேட்க மாட்டாரு. முதல்ல இவங்களை டிராப் பண்ணிட்டு நேரா போய் அந்த பொண்ணை சாத்துன்னு சாத்துறோம். நீங்க ரெடி தானே?